அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கு நல்லா ஜில்லுன்னு ஜிகர்தண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் பாதாம் மிஷின் போட்டுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கேரமல் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது பதம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கக்கூடாது, லைட் கலராக தேன் கலரில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். டார்க் ஆச்சுன்னா உங்களுக்கு கசந்துடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடு தண்ணி ஊற்றுங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தெரிக்காமல் இருக்கும். அதனால தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனுச்சுன்னா கொஞ்சம் திக்காயிரும், நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் வந்து நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஆடையெல்லாம் படிஞ்சிச்சின்னா அந்த ஆடையை எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஆடை இருக்கிறதுல அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது வந்து 5 ஸ்பூன் சர்க்கரை இருக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் கொதிக்கணும். இது வந்து பால் பவுட்ரு, ஒரு 4 ஸ்பூன் பால் பவுட்ரு. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பால் பவுட்ரு எதுக்கு போடணுன்னா, பால்கோவா போடுவாங்க. இப்போ என்கிட்ட பால்கோவா இல்லாதனால நான் வந்து பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கேரமல் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஜிகர்தண்டாக்கு இந்த கேரமல் போடுறது தான் டேஸ்ட்டே. நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பாதாம் மிஷின் ஊற வச்சோம்ல, இப்போ அதை எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பால் ஆற வச்சு இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டோம்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பாதாம் தூள் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த ஜிகர்தண்டா ஊற்றி ஐஸ்கிரீம் மேலே வச்சு கொடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் செஞ்சதான்னு கேட்பாங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.